தெரியாது எனக்கு. அழகிய தமிழ் மகளே, உன்னை தவிர வேறு கதை தெரியாது எனக்கு. வணக்கம் நண்பா, நான் தான் உங்கள் சன் எடிட்டர். இந்த வீடியோ நாங்கள் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு, ப்ரோ நயன்தாரா கூட இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ எடிட் பண்ணுங்க ப்ரோன்னு கமெண்ட் பண்ணியிருக்காரு. இந்த வீடியோவில் அதுதான் பார்க்க போகிறோம். கமெண்ட் பண்ணுங்கப்பா, எந்த செலிப்ரிட்டிகிட்ட ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி எடிட் பண்ணணும். இன்ட்ரோ அவ்வளோவா எனக்கு பேச வராது, வளவள பேசாமல் எடிட் எப்படி இருக்கு போய் பார்க்கணும் நண்பா. ஆட் ஃபோட்டோவில் போயிட்டு நீங்கள் நிற்கிற மாதிரி ஒரு இமேஜ் எடுத்துக்கணும் நண்பா. எடுத்துக்கின்னு பின்னாடி இருக்க பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிக்கணும் நண்பா. ரிமூவ் பண்ணிட்டு அந்த அண்ணா தெரியாத மாதிரி உங்கள் இமேஜ் கரெக்டாக வைங்க நண்பா. உங்கள் இமேஜ் கரெக்டாக வச்சுக்கினே அதுக்கப்புறமா இந்த இமேஜ் எடுத்துக்கணும். நயன்தாரா மேடம் இமேஜை கீழே சொல்லிக்கோங்க. உங்கள் இமேஜை கரெக்டாக இருக்கான்னு கொஞ்சம் நல்லா பாருங்கள். பார்த்துக்கனே டிக் கொடுத்துக்கோங்க. ரிமூவில் போயிட்டு இந்த சேர் ரொம்ப அசிங்கமாக இருக்குது, ரிமூவ் பண்ணியிருக்கிறேன். டிக் கொடுத்துக்கோங்க. ஆட் ஃபோட்டோவில் போயிட்டு இந்த இமேஜ் எடுத்துக்கோங்க. இது மட்டும் கட் பண்ணிக்கோங்க. அசிங்கமாக இருக்க இடத்துல அப்ளை பண்ணுங்க. செக் பண்ணி பாருங்க அந்த இமேஜை கரெக்டாக இருக்கான்னு. டிக் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த இமேஜை சேவ் பண்ணிக்கோங்க. ரெமினி ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு உங்கள் ஃபோட்டோ ஆட் பண்ணுங்கள். ரெமினி ஆப்பில் போயிட்டு உங்கள் ஃபோட்டோ எடிட் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நான் எடிட் பண்ணும்போது லேட்டாக ஆகிடுச்சு அந்த மொபைலு, அதனால நான் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் எடுக்கல. அதுக்காக தான் எடிட் பண்ணிக்கோன்னு சொல்கிறேன். ரெக்கமெண்டில் போயிட்டு HDRல போயிட்டு இந்த இமேஜ் செலக்ட் பண்ணிவிட்டு டிக் கொடுத்துக்கோங்க. ப்ரீமியமில் போயிட்டு இந்த இமேஜ் செலக்ட் பண்ணிவிட்டு அமௌண்ட் வந்து 55 வைங்க நண்பா. டிக் கொடுத்துக்கோங்க. ரெக்கமெண்டில் போயிட்டு HDRல போயிட்டு இந்த இமேஜ் செலக்ட் பண்ணிவிட்டு டிக் கொடுத்துக்கோங்க.
எஃப்எக்குள்ளே போயிட்டு கிளாரிட்டி வந்து 21 வைங்க நண்பா. டெட்டரில் போயிட்டு அமௌண்ட் வந்து டெபிட்டாக ப்ளஸ் பண்ணிவிட்டு 70 வைங்க நண்பா. ரீடியன்ஸ் வந்து டெபிட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு 1.60 வைங்க நண்பா. டேட்டாவில் வந்து டெபிட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு 23 வைங்க நண்பா. மாஸ்கின் வந்து டெபிட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு 45 வைங்க நண்பா. இந்த இமேஜ் செலக்ட் பண்ணிவிட்டு டிக் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த இமேஜை சேவ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா